தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்து வருவதாக கணக்கெடுப்பு மூலம் தெரியவந்துள்ளதாக சமக்கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் கல்வி உரிமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சமக்கல்வி இயக்கம் தமிழகத்தில் சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 100க்கும் அதிகமான பள்ளிகளில் முதற்கட்டமாக ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆய்வில் 65 பள்ளிகளில் 4ற்கும் குறைவான மாணவர்களே அரசு பள்ளிகளில் பயின்று வரும் அதிர்ச்சி தகவல் தெரியவந்ததாக கூறுகின்றனர் சமகல்வி இயக்கத்தினர். இதற்கு முக்கிய காரணம் ஒரு பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளோ கல்வி தரமோ இல்லாததுதான் என்கின்றனர் ஆய்வை மேற்கொண்டவர்கள். அந்த பகுதியில் ஒரு தனியார் கல்வி திறக்கப்பட்டாலே உடனே அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து விடுவதாகவும் ஆய்வு செய்தவர்கள் கூறுகின்றனர். இந்த 100 பள்ளிக்கூடங்களிலேயே கிட்டத்தட்ட எங்களுடைய ஆய்விலே 65 பள்ளிக்கூடங்களுக்கு மேலாக ஓராசி ஒரு பள்ளி மாணவர்கள், 2 மாணவர்கள், 5 மாணவர்கள், 6 மாணவர்கள் என்று சொன்னால் 5ஆம் வகுப்பு படிக்க வரை இருக்கக்கூடிய மாணவர்களே இவ்வளவுதான் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட 34,871 பள்ளிகளில் எத்தனை பள்ளிகள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதை இங்கு கண்கூட காண முடிகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் ஒரு மாணவன் கூட இல்லாத அவலமும் நிலவுவதாக தெரிவிக்கின்றனர் சமகல்வி இயக்கத்தினர். சமீபத்தில் புதிதாக 21,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் மாணவர்களுக்கு அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியை எழுப்புகிறது ஆய்வு மேற்கொண்ட இயக்கம். அதே நேரத்தில் மாணவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகளோ அரசு பள்ளிகளின் நிலையை படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது. எங்க ஸ்கூல்ல ஒரே டீச்சர் 40-50 பசங்க பாத்துக்கிறாங்க. 1 to 5 வரையும் அதுக்கு டீச்சர் தேவை. எங்களுக்கு ஒரு HM தேவை, 3 டீச்சரு, ஒரு HM. அதே மாதிரி மைதானம் இல்லை, விளையாட்டு பொருட்கள் தேவை, டாய்லெட் பாத்ரூம் தேவை, தண்ணி நீர் வசதி தேவை. அங்கே பள்ளிக்கூடம் இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை. நான் மரத்தடியில் தான் இருக்கிறோம், மரத்தடியில இருக்கிறோம். அப்புறம் பூச்சி புழுங்க மேலே விழுது, காக்காலாம் ஒத்து பிடிங்கனால. அதனால் எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டணும். பள்ளிக்கூடம்னா பாத்ரூம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. இப்போ ஒருபுறம் அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை குறைவதை தடுக்க ஆங்கில வழி கல்வி போன்ற முயற்சிகளில் அரசு ஈடுபட்டு வருகின்றது. இருந்தாலும் சில முக்கிய குறைபாடுகள் தொடர்ந்து தீர்க்கப்படாமலே இருப்பதால் தனியார் பள்ளிகளை நோக்கிய மாணவர்களின் படையெடுப்பு தடுக்க முடியாமல் இருப்பதை பிரதிபலிக்கிறது இந்த ஆய்வு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயாவுடன் ஆனந்த்.